ஸோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஹரிஷ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜென்சி வாட் வி ஆர் கோயிங் டு டூ. இந்த டாபிக் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஏன்னா இந்த ஜென்சியான நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். ஸோ அரசியல் ரீதியாகவும் சரி, லைஃப் ரீதியாகவும் சரி, நிறைய நம்ம பார்க்கணும். இப்போ தமிழ்நாடு பொலிட்டிக்கலை பத்தி ஒரு சின்ன அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாமே. ஏன்னா அஸ் அ ஜென்சியா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, இந்த அரசியல் களம் அப்படின்றது இந்த 2026க்கான விஷயங்கள் எப்படி இருக்கு, ஏன்னா இதுல யார் ஜெயிக்க போறாங்க, யார் கூட்டணி அமைக்க போறாங்க, எந்த கட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு யாரு கொள்கையை ஃபாலோ பண்ணணும், யாரை நம்ம ஏத்துக்கணும், யாரை ஏத்துக்க கூடாது, எந்த கட்சி நியாயமா இருக்காங்க, எந்த கட்சி என்னென்ன செயல்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இங்க நான் முழுசா உங்களுக்கு ஒரு கொடுக்குறேன். ஆரம்பிக்கலாமா? ஸோ வர ஏப்ரல் மேலதான் நமக்கு இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. இந்த எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா புதுசா விஜய் சார் வந்து இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அவங்களுடைய கட்சி என்ன பண்ண போகுது, அவர் சிஎம் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா பேசஸ், நிறைய அனாலிசிஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது கரெக்டா இருக்குமா, இல்ல இந்த அரசியல்ன்றது வேற, நீங்க சினிமால என்னதான் இருந்து பெரிய உச்ச நடிகரா இருந்துட்டு நீங்க உள்ள வந்தாலும் அரசியல் களம் அப்படின்றது வேறன்றத பூர்த்தி பண்ண போகுதா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களான நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான 4 கட்சிகளான திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் இப்போ புதுசா வந்து சேர்ந்திருக்கிற தாவேக்காவர, இவங்க தான் இந்த கட்சி, இந்த ஓட் பேங்க் வைஸ் இவங்க பெருசா இருக்காங்க. இப்போ வரைக்கும் டிவிகே வந்து ஒரு எலெக்ஷன் கூட அவங்க ஃபேஸ் பண்ணல. ஸோ அதுக்குள்ளயுமே அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுறது, அவ்வளோ ஒரு இருக்க பிரதான கட்சிகளுக்கு டஃப் கொடுத்து அவங்க இருக்காங்க. இதுக்காண்டி நான் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்றது இல்ல. ஆக்சுவலா இந்த பொலிட்டிக்கல்ல என்ன இருக்குன்றத நான் சொல்றேன். ஸோ திமுக அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட கன்சிஸ்டன்சியான ஒரு தொண்டர்கள் அப்படின்றது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க கொள்கையா முன்னிறுத்துற பெரியார் அவர்களா இருக்கட்டும், அண்ணா அவர்களா இருக்கட்டும், கலைஞர் அவர்களா இருக்கட்டும், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்ம முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இப்போ அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவரா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்க இருக்காங்க. ஏடிஎம்கே சைடு வந்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே பார்ட்டி அப்படின்றது 4 ஸ்பிளிட்டா இருக்கு. ஸோ செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் இந்த கட்சி ஒரு வெல் ஆர்கனைஸ்டாவும் பெரிய கட்சியாகவும் இருந்துச்சு. ஸோ இப்ப பாதியா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ எடப்பாடி ஐயா அவர்களை சார்ந்த ஒரு கட்சி, ஐயா ஓபிஎஸ் அவர்களை சார்ந்த ஒரு கட்சி, டிடிவி தினகரன் ஐயா அவர்களை சார்ந்த ஒரு கட்சி, இது தனியா ஸ்பிளிட்டா இருக்கு. இந்த கட்சி மூன்றும் ஒண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கட்சியாகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. இங்க நாம் தமிழர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க நமக்கு நாம் தமிழர்னு சொன்ன ஞாபகத்துக்கு வர ஒரு முகம் அப்படின்னா நமக்கு அண்ணன் சீமான் அவர்கள். அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர்கள், இடுமவனம் கார்த்திக் அண்ணன் அவர்கள், அவங்க முன்னிறுத்துற அரசியல் அப்படின்றது வேற. அவங்க தமிழ் தேசியம் அப்படின்றத முன்னிறுத்தி பயங்கரமான ஒரு புரட்சி பண்ணணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நிறுத்துற அரசியல் அப்படின்றது தலைவர் பிரபாகரன் அப்படின்றவரை எடுத்து ஒரு அரசியல் பண்றாங்க. தமிழை முன்னிறுத்தணும், தமிழுக்கான ஒரு முக்கியத்துவம், தமிழுக்கான கலை, பண்பாடு, இலக்கியம், இலக்கணம் எல்லாத்தையுமே அவங்க பக்காவான பிளான்ல ஒரு போராட்டங்களா அவங்க பண்ணி பயங்கரமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கிராஜுவலான குரோத்தை வந்து இப்போ 3வது பெரிய கட்சியா ஒரு வய நிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இப்போ வருவோமே, தாவேக தலைவர் விஜய் அவர்கள். ஏன்னா நம்ம சினிமா சைட் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அரசியல் வந்துட்டோம்னா தளபதினு ஆல்ரெடி ஒருத்தவர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். சோ அரசியல் ரீதியா விஜய் அண்ணன் அவர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, சோ அவங்க பெரியார், அம்பேத்கர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் இவங்கள மாதிரியான ஒரு தலைவர்களை முன்னிறுத்தி இவங்க ஒரு அரசியலை சொல்றாங்க. சோ விஜய் சார் உள்ள வரும்போதே திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. அதுக்கு என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும் அவர் சினிமால இருக்க ரசிகர்கள் எல்லாத்தையும் அவருடைய ஓட் பேங்கா மாத்தணும், தன்னுடைய வாக்காளர்களா மாத்தணும் அப்படின்னு அவர் நிறைய ஸ்பீச் ஃபயரா கொடுத்துட்டு இருக்காரு. ஈரோட்ல இப்ப போட்ட மாநாடுல இருந்து இதுக்கு முதலான மாநாடு நடந்த வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு ஃபயரான ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. மக்களை அவர் பக்கம் எழுத்துட்டு இருக்காரு. இது எல்லாமே ஓட்டா மாறுமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா விஜய் சார் அவங்களுக்கு ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, அது உண்மைதான், எது என்ற மாற்று கருத்துமே இல்லை. எல்லாருமே வந்து ஓட்டர்ஸா இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்றது நிறைய இருக்காங்க. ஸோ விஜய் சார் மெயினா டார்கெட் பண்றது இந்த ஜென்சி கிட்ஸ் ஆன நம்ம தான். ஏன்னா நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நம்ம நினைச்சா என்னாலும் முடியும், இந்த இளைஞர்கள் நினைச்சா என்னாலும் முடியும்ன்றதை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு அரசியல் நகர்வுகளை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா லோயலா காலேஜ் நடத்தின அந்த சர்வேல முதல் கட்சியா முதல்ல யாரு முதலமைச்சர், முதல்ல ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரு டீட்டெயில் படி முதல்ல வந்தது திமுக, 2வது தாவேகா வந்துச்சு, 3வது ஏடிஎம்கே, 4வது நாம் தமிழர் கட்சி வந்துச்சு. ஸோ இது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுமானா அது கிடையாது. ஏன்னா நம்ம சர்வே அப்படின்றது வேற, இது அரசியல்ல மொத்தமா நம்ம ஓட் போட்டு நம்ம ஒரு ஆட்சி அமைக்கிறது வேற. ஏன்னா இன்னும் தாவேகா வந்து ஒரு எலெக்ஷன் கூட, ஒரு தேர்தல் கூட அவங்க இன்னும் சந்திக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்க சிஎம் ஆயிரம் அதாயிரம் சொல்றது கொஞ்சம் ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெயினா நம்ம எந்த அரசியலை பார்க்கணும்னா, இங்க மெயினான அரசியல், முக்கியமான அரசியலா இருக்குது திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம். இங்கிட்டு தமிழ் தேசியம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதை நான் எதையும் எதிர்க்கல, எந்த விஷயங்கள் நான் சொல்லல.
இதை மக்களான நம்ம, அதாவது வாக்குரிமை உடைய நம்ம தான் இதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ தமிழை மட்டும் முன்னிறுத்தி வர்றது தமிழ் தேசியம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை நம்ம ஒன்று சேர்த்து வர்றது திராவிடம். நமக்கு திராவிடம் தேவையா, நமக்கு திராவிடம் முக்கியமா, நமக்கு திராவிடம் அவசியமா, இல்ல தமிழ் தான் நமக்கு முக்கியமா, தமிழை பற்றின பெருமைகள், தமிழை பற்றின விஷயங்கள், தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். சோ நம்ம எடுத்த உடனே போயிட்டு இந்த கட்சிக்கு நான் ஆதரவு பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா யார்ட்டையும் போய் நிக்க கூடாது. நம்ம ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கட்சியை பத்தின முழு விவரங்கள், இப்போ நாம் தமிழர் இருக்குன்னா சீமான் அவர்களை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ திமுக இருக்கு அப்படின்னா திமுக உருவான காலங்கள், அண்ணா எப்படி பாடுபட்டு இந்த கட்சியை உருவாக்குனாரு, அதுக்கப்புறம் கலைஞர் எப்படி டேக் ஓவர் பண்ணி இந்த விஷயங்களை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் சேர்த்திருக்காரு. அதே மாதிரி ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஐயா அவர்கள் அவ்வளவு தூரம் வேலை பார்த்து இந்த கட்சிக்காக உழைச்சு இவ்வளவு ஒரு சிஎம் ஆயிட்டு இவ்வளவு பெரிய கட்சியை உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சி எப்படி மாத்திருக்காங்கன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரிதான் தாவேக்கா இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்கு. ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்சி இருக்கு. நான் இங்க முன்னிறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, நான் பிரதான கட்சிகளை மட்டும்தான் சொல்றேன். பிரதான கட்சி மீன்ஸ் இது அதிக ஓட்டு இருக்க ஒரு கட்சி. ஏன்னா திமுக கூட நிறைய கட்சிகள் கூட்டணி இருக்கு. ஸோ அதை பத்தி அந்த கான்ட்ரவர்சிஸ்க்குள்ள நான் இங்க உள்ள வரல. இந்த விஷயங்களை சொல்லணும். எந்தெந்த கட்சி இருக்கு, ஒரு மேலோட்டமான ஒரு ஓவர்வியூ. அஸ் ஜென்சியா நம்ம யாருக்கு ஓட் பண்ண போறோங்க, கொள்கை ரீதியா யாரு என்ன விஷயங்களை அவங்க சொல்றாங்க, எதை முன்னிறுத்தி அவங்க என்ன பண்ண போறேன்றத விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இந்த ஓட் அப்படின்றது விலை மதிக்க முடியாத ஒன்று. சோ இதை வச்சுதான் நம்மளை யார் ஆளணும் ஆளக்கூடாதுன்ற தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ இந்த 2026 எலெக்ஷன் அப்படின்றது அனல் பறக்க போகுது, தூள் பறக்க போகுது. ஏன்னா இந்த சிஎம் கேண்டிடேட்டுக்கான ஒரு ரன்னிங் ரேஸ் அப்படின்றது பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா திமுக சார்ந்த ஒரு கூட்டணி கட்சிகள், அதிமுக சார்ந்த ஒரு கூட்டணி கட்சிகள், இங்கிட்டு விஜயகாந்த் சாரோட கட்சியும் இருக்கு தேமுதிக. என்னதான் அவர் இல்லைனாலும் அவருடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை வழி நடத்தி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஓட்டு எப்படி ஸ்பிளிட் ஆக போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. விஜய் சார் எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்ட்டு, முதல்வர் ஆக போறேன் அப்படின்ட்டு. அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா, அவர் அடுத்து என்னென்ன விஷயங்களை போல்டா பண்ண போறாரு. ஸோ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகுது, இந்த 2026 எலெக்ஷன் நாம் தமிழர் தாக்கு பிடிக்குமா? ஏன்னா 2 பிரதான கட்சிகள் இருக்கும்போது இப்ப 3ஆவதா விஜய் சார்ன்ற ஒருத்தர் வந்திருக்காரு. சீமான் அவர்கள் இது என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போறாங்க. ஸோ ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? ஏன்னா கட்சி 2-3 ஸ்பிளிட் ஆயிருக்கு. அவங்க ஒண்ணு சேரப்ப போறாங்களா? இப்போ டிடிவி ஐயா அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு இதுல என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணி அமைச்சு நாங்க பண்ண போறோம் அப்படின்னு. சோ பாக்கலாம். இந்த 2026 எலெக்ஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்ல இருக்கு. யார் சிஎம் ஆக போறாங்க, யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் விஜய் சார் அரசியலுக்கு வந்தது மட்டும்தான். சோ ஒரு புரட்சிவா இருக்க போதா என்னன்றது நமக்கு தெரியல. பார்க்கலாம். இந்த 2026 எலெக்ஷனை ஜென்சியான நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போறோம், யாருக்கு ஓட் பண்ணி யாரை ஜெயிக்க வைக்க போறோம். சோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.